Hello my dear students, welcome back to my channel. So இது Python with Tkinter ஓட day 2 ஓட வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம day 1ல நம்ம Tkinter எப்படி இம்போர்ட் பண்ணுறது, Tkinterோட டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் பட்டன்ஸ் எப்படி வைக்கிறது அண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் டெக்ஸ்டோட கலர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதோட பொசிஷன் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதை பார்க்காம இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பட்டன் ஆல்ரெடி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? பட்டன் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பட்டன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். அப்போ டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இதில் நிறைய விக்கெட்ஸ் இருக்குது. விக்கெட்ஸ் அப்படிங்கிறது மாடியூல்ஸ் அப்படிங்கிறது மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை என்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு என்ட்ரி. வந்து கேப்ஸ் தான். ஸோ எப்பயுமே இந்த விக்கெட்டோட இந்த மாடியூலோட பேர் எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸாக தான் இருக்கணும். இப்போ பட்டனுக்கு நான் பி வந்து கேப்ஸ் போட்டிருக்கேன், என்ட்ரிக்கு நம்ம வந்து வந்து கேப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பேரந்திசிஸ் யூஸ் பண்ணி என்ட்ரிக்கு இப்போ வந்து என்ட்ரியும் ஒரு மாடியூல் தான் இல்லையா? பட்டன் நான் கிரியேட் பண்ணேன், நான் டாப் இங்கே கால் பண்ணிட்டேன். ஏன் டாப் அங்கே கால் பண்ணேன்? டாப்புக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன்? டாப் அப்படிங்கிற வேரியபிளில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிகே அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டிகே எதனால நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிக்கிண்டரோட கீவேர்டு, ஷார்ட் கீவேர்டு. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து டிக்கிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஷார்ட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிகே அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அந்த டிகேவை நான் டாப் அப்படிங்கிற வேரியபிளில் போட்டேன். இப்போது நான் டாப் அப்படிங்கிற வேரியபிளை எந்த மாடியூல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ இந்த என்ட்ரி அப்படிங்கிறதும் டிக்கிண்டரில் இருக்கிற ஒரு மாடியூல் தான். அதனால் அந்த என்ட்ரிக்கும் சப்போர்ட் ஆகணுன்றதுக்காக அந்த டிகே அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். அதாவது டிகே அப்படிங்கிறது டாப்புக்குள்ளே இருக்க அந்த டாப்பை இந்த இடத்துல நான் கால் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ என்ட்ரிக்கு நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. கம்பல்சரி இல்லை, கொடுக்கவே கூடாது. இப்போ வித், அதாவது அந்த என்ட்ரி பாக்ஸ் வந்து எவ்வளோ வித்து வந்து இருக்கணும் அப்படின்னு நான் வந்து 40 மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ பேரந்திசிஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த என்ட்ரி பாக்ஸ் எந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகணும், இந்த இடத்துல நான் வந்து எக்ஸஸ் ஒய் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன்னா இதே மாதிரி இங்கேயும் நான் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். பிளேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 100, கமா ஒய் ஈக்குவல் டு 20 க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதை நான் வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி என்ன இருக்கு வந்திருக்கா, ஒரு என்ட்ரி பாக்ஸ். ஓகே. ஸோ இப்போ ரெட் பட்டன் அப்படிங்கிறது நான் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் டேட்டா நம்ம டெக்ஸ்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த சப்மிட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம குவரீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த டிக்கினர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ இந்த ரெட் பட்டன் அப்படிங்கிறத நான் வந்து சப்மிட் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறேன். சப்மிட் எஸ் வந்து கேப்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பிளேஸை வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ இது என்ன கொடுக்கலாம், ஒரு 100 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த 500 நான் வந்து 300 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற அந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த சப்மிட் பட்டன் அண்ட் இந்த என்ட்ரி பாக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போது இதே மாதிரி இப்போ டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டேட்டா வந்து கிடச்சிச்சு. லேர்னிங் ஹப் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம டேட்டாவை இதை டைப் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல எந்த டேட்டாவை அந்த அட்மின் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியணும். அப்போ தான் யூசருக்கு புரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல லேபிள் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேபிள் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அவுட்புட்டில் ஷோ பண்ணுறதுக்காக. இப்போ லேபிளுக்கு எல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஒன்று கொடுத்துக்கிறேன். லேபிள். ஓகே. ஸோ பேரந்திசிஸ்
அதே மாதிரி டாப் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இந்த டிகேவோட மாடியூலில் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு லேபிளாக கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல நான் வந்து இப்போதைக்கு யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். ஸோ பிளேஸு இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இங்கே 100 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன்னா, இப்போ இந்த என்ட்ரி பாக்ஸ்க்கு நேராக தான் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ 100 வேண்டாம், ஒரு 50 அப்படிங்கிறது நான் கொடுத்துறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 50. ஓகே, ஸோ கமா ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுமே சேம் ஆக்சஸில் தான் இருக்கணும். அதனால ஒய் ஆக்சஸ் வந்து 20 அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சஸ் தெரியல அப்படின்னா உங்களுக்கு தெரிகிற வேல்யூவை போட்டு பாருங்கள். அதோட அவுட்புட்டை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அதிகம் பண்ணி நம்ம வந்து அதை மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியாக. ஸோ நமக்கு என்ன இருக்குது, ஒன்றுக்கு மேலே ஒன்று மெர்ஜ் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக அந்த பிளேஸோட டேட்டாவை நம்ம கொடுக்கல, எக்ஸஸ் ஒய் எக்ஸஸ் நம்ம கொடுக்கல, அதனால இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போது அந்த லேபிளோட அந்த எக்ஸஸஸை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும். இப்போ 10ன்னு கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். வந்துடுச்சா? இப்போ என்ன இருக்குது, கரெக்டாக நமக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பாக்ஸஸ்க்கு வித் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். வித்து வந்து ஒரு 40 கொடுத்துருந்தேன். அதனால் 40 பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அது கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து இந்த என்ட்ரி பாக்ஸை ஏதாவது நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியுமா, பேக்ரவுண்ட் கலர்லாம் வைக்கலாமான்னு கேட்டால் நம்ம வைக்கலாம். இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் பிங்க் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். ஸோ இந்த என்ட்ரி பாக்ஸுக்கு கம்மா பேக்ரவுண்ட் பிங்க், சாரி யா பேக்ரவுண்ட் பிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பிங்காக வந்துடும். இந்த மாதிரி நமக்கு வந்துடும். அப்போது இது ஃபோர்க்ரவுண்ட் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்கும்போது ஷோ ஆகாது. டைப் பண்ணும்போது வேணால் நமக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். ஸோ வந்திருக்கா? இப்போ நமக்கு டைப் பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு ப்ளூ கலரில் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி டைப் பண்ணும்போது பிளாக் கலரில் தான் நமக்கு வரும். ஸோ நமக்கு என்ட்ரி பாக்ஸுக்கு ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இப்போது இந்த லேபிளை ஏதாவது அட்ராக்டிவாக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணலாம். இதுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணிக்க முடியும், ஃபோர்க்ரவுண்ட் கலரும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். இது ரெண்டையுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லேபிள் அண்ட் என்ட்ரி இது ரெண்டுக்குமே ஆக்டிவ் பேக்ரவுண்டும் ஆக்டிவ் ஃபோர்க்ரவுண்டும் வராது. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் நமக்கு வந்து இது கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஆக்டிவ் பண்ணும்போது வராது, கமெண்ட்ஸ் அதுக்கு கிடையாது. பட்டன்ஸுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்டிவ் வந்து வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து ஆட் பண்ணணுங்கிற கம்பல்சரி கிடையாது. ஸோ அதுக்கு வந்து கமெண்ட் இல்லை, ஆக்டிவ் ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஆக்டிவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஆக்டிவ் பேக்ரவுண்ட் எங்கே இருக்கு,
ஸோ இருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நமக்கு ஆக்டிவ் அப்படிங்கிறது அதுக்கு கிடையாது. ஸோ என்ட்ரி பாக்ஸுக்கும் லேபிளுக்கும் ஆக்டிவ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அது நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக வியூ பண்ணும்போது என்ன வேணும் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர்க்ரவுண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லேபிள் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி ஒரு என்ட்ரி பாக்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை என்ட்ரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு என்ட்ரி பாக்ஸும் ஒரு லேபிளும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ வேரியபிள் ஒரே மாதிரி கொடுக்க வேண்டாம். ஒரே மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஓவர்லோட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் பேக்எண்ட் கூட கனெக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஓவர்லோட் ஆகிடும். அதனால வேரியபிள் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து லேபிள் இருக்கா, யூசர் நேம், இதை வந்து நான் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதுவும் பிங்க் கலரில், ஃபோர்க்ரவுண்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும். பிளேஸ் வந்து என்ன அப்படின்னா அதே எக்ஸ் ஆக்சஸ் தான், ஆனால் ஒய் ஆக்சஸ் வந்து கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும். ஐ மீன் அதுக்கு கீழே வேணும். அதனால ஒய் ஆக்சஸ் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்ட்ரி பாக்ஸும் சேம் 100 பிக்சல் தான், ஆனால் எனக்கு 50 பிக்சல். இந்த லேபிளும் இந்த என்ட்ரியும் ஒரே ஈக்குவலாக தான் இருக்கணும். அதனால இதை நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஒன் செகண்ட், அந்த ஆக்டிவ் அப்படிங்கிறத எடுத்து விட்டுறேன். ஸோ நமக்கு 2 யூசர் நேம் ஒன்று வந்திருக்கு, பாஸ்வேர்டு ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இதுக்கு டைட்டில் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லேபிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் டைட்டில் வச்சுக்கலாம். அது சென்டராக கொண்டு வரது அப்படின்னாலும் நீங்கள் சென்டரைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்க முடியும். எல்லாமே இந்த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் உங்களுக்கு வேணுங்கிற அந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அதோட பொசிஷனுக்கு அது டைரக்ட் ஆகிடும். நீங்கள் லேபிள் யூசர் நேம் அப்படிங்கிறது நாங்கள் வச்சுருக்கேன்னா இன்னொரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த லாகின் பேஜ் அப்படிங்கிற டைட்டில் வச்சுக்கலாம், இல்லைன்னா எம்ப்ளாய் டேட்டா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் அவுட்புட்டில் ஷோ பண்ணணும் அப்படின்னா அந்த லேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டேட்டாவை நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் எண்ட் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ட்ரி அப்படிங்கிற விக்கெட் மூலயமா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் பட்டன் அப்படிங்கிற மாடியூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேஜை வந்து அட்ராக்டிவாக டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய டிக்கிண்டரில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம டே பை டே நம்ம பார்க்கலாம். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.